ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பிக்கெட் வேலெட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கூகுள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணின பிறகு என்னோடய லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு வந்து நீங்கள் உங்கள் ஐடி ரெஜிஸ்டர் பண்ணணும். எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ ஒரு வேலெட் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த வேலெட்டில் கீழே 4வது ஆப்ஷன் டிஸ்கவர், அதை டச் பண்ணுங்கள். மேலே சர்ச் பட்டன் இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணுங்கள். இப்படி வரும். இந்த டேப்பில் நீங்கள் பேஸ்ட் கொடுங்க. பேஸ்ட் கொடுத்தோடனே லிங்க்கை டச் பண்ணுங்கள். கீழே வர லிங்க்கை டச் பண்ணுங்கள். ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் டீட்டெயில்ஸை கொடுங்க கரெக்டாக. உங்கள் பேர், இமெயில், மொபைல் நம்பர், அப்புறம் வேலெட் அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துரும். 6 நம்பர் கொடுங்க லாகின் பின்னுக்கு. அவ்வளோதான். அப்புறம் இங்கே ஒரு டிக் அடிங்க. சரியா? இங்கே ரெஃபரல் கோடையும் பேர் காட்டும். இது பார்த்துட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிரும். அப்புறம் நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு எப்படி லாகின் பண்ணுறோன்னு சொல்கிறேன். அகெயின் அதே வேலெட்டில் நீங்கள் ஒரு வேலெட்டில் தான் இருப்பீங்க. இப்போ நான் ஆல்ரெடி லாகின் பண்ணதில் உங்களுக்கு நான் காட்டுறேன். அதே போல் இந்த மேலே கீழே 4வது ஆப்ஷன் டிஸ்கவர், மேலே வந்து சர்ச்சில் ஒரு டச் பண்ணிங்கன்னா லிங்க் வந்து ஏற்கனவே இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை அப்படியே டச் பண்ணிங்கன்னா திருப்பி போகும். இதில் கெட் ஸ்டார்ட் இல்லைனா இங்கே வந்து 3 கோடு இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் டச் பண்ணி ஹோம்னு கொடுத்தீங்கன்னா போயிடும். இல்லைனா கெட் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சைன்இன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். அதை நீங்கள் சைன்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் யூசர் மாடல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய டாலர்ஸ், நீங்கள் எந்த பேக்கேஜில் இருக்கீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணணும். எக்ஸிஸ்டிங் யூசர் மாடலில் உங்களுக்கு வந்து செலக்ட் பேக்கேஜ்னு இருக்கு இல்லையா, இதை டச் பண்ணணும். இதில் வந்து உங்களோட யூசர் நேம், நீங்கள் க்ரோட்ரியில் உங்களோட யூசர் நேம் இருக்கும் இல்லையா, அதை கரெக்டாக டைப் பண்ணுங்கள். க்ரோட்ரியை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துட்டு கரெக்டாக அது மாதிரி டைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். க்ரோட்ரியில் என்ன யூசர் நேம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு நான் அனிதா ராணின்னு கொடுத்துருக்குறேன். அதனால் ஸோ அதை டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு செலக்ட் பேக்கேஜ்னு சொல்லி இதில் நீங்கள் செலக்ட் பண்ணணும் எந்த பேக்கேஜ் எல்லாம் எடுத்திருக்கீங்க. 10ல் இருக்கீங்களா, 10னா 10, 15, 10, 15. இப்போ எனக்கு கிளிக் ஆக மாட்டேங்குது, உங்களுக்கு அது ஆகும், டிக் ஆகும். எத்தனை பேக்கேஜஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்க, எது வரைக்கும் இருக்கீங்க, 25, 50, 100, 200, பேசிவ் ஸ்டார் பேசிவ் வரைக்கும்னா அது எல்லாமே எடுங்க. சரியா? இந்த லாஸ்ட்டில் இருக்கிற 200 ஃபேமிலி பேக்கேஜ்னு கடைசியில் இப்போ கொண்டு வந்தாங்க இல்லையா, அது. ஸோ அது எடுக்கலைன்னா விட்டுருங்க. இல்லை 50 வரைக்கும் இருக்கேன்னா 50 வரைக்கும் டிக் பண்ணுங்கள். ஸோ எத்தனை பேக்கேஜ் இருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 2 டேஸில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். இல்லை எத்தனை நீங்கள் ஆட்டோ புல் வாங்காததுக்கு மட்டும்தான் உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். இப்போ எனக்கு பாருங்கள் 8 கொடுத்துருந்தேன், அதில் 6 ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அதுக்கு ஆட்டோ பூல் எனக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 100 பேக்கேஜும் அதுக்கப்புறம் வந்து 600 பேக்கேஜ் மட்டும் ஓகே ஆயிருக்குது. ஸோ அதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து கிளைம் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு என்னென்ன ஆட்டோ பூல் வரல, நீங்கள் போட்ட அமௌண்ட்டும் நீங்கள் ரிட்டன் எடுக்கலை அப்படின்னா அதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து வரும். இப்போ நான் இன்னொரு 3 ஹவர்ஸ் கழித்து நான் திருப்பி இதை வந்து கிளைம் கொடுக்கணும். இது வந்து எவ்ரிடே கிளைம். டெய்லி 24 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை நீங்கள் வந்து இதை ஓப்பன் பண்ணி கிளைம்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை டச் பண்ணி விடணும். அவ்வளோதான். இதில் உங்களுக்கு வந்து எனக்கு வந்து டெய்லி ஒரு 70 காயின்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா? இது வந்து டைமிங் முடிஞ்ச பிறகு தான் அது தெரியும் இவ்வளோ வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு வரும். ஒவ்வொருத்தருக்கும் அப்படி தான். சரியா? ஸோ இப்படி தான். இதுலேயும் நம்ம டீம் எடுக்கலாம். பைனரியில் போகுது. இது $25 ஜாயினிங்.
$50க்கான GTC காயின் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு காயின் 90 பைசாவில் இருக்குது, ₹1 தான் இருக்குது. ஸோ இதில் வர்றவங்க டபுள் அமௌண்ட்டு நீங்கள் எடுக்கலாம், சரியா, அந்த காயின். அதுபோல் இதில் பைனரி கமிஷன் அப்படின்னா A டீம் B டீம்னு நம்ம செட் பண்ணியும் டீம் செட் பண்ணி இன்கம் ஏர்ன் பண்ணலாம், சரியா. ஸோ எல்லாருமே நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே இதில் நீங்கள் உங்களோட காயின்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். ப்ளஸ் புதுசாக நீங்கள் ஆட் பண்ணாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் ஆட் பண்ணலாம். ஆல்ரெடி இருக்க உங்கள் டீமுக்கு நீங்கள் உங்கள் லிங்க்கை கொடுத்து அவங்களையும் இந்த ஃப்ரீ காயின்ஸை எடுக்க சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.